அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அஹ்மத் ஃபாரூக். இந்த வீடியோ இவ்வளவு காலமும் நான் போடாத ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ என்றாலும் எங்களோட சமூகத்தின் மத்தியில இது சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு கட்டாயமா கொண்டு வரப்பட வேண்டும். பல இடங்களில் பலரும் இது சம்பந்தமாக பேசியிருப்பார்கள். இருப்பினும் அது இதுவரைக்கும் சரியாக செயல்படுவதாக காணக்கூடியதாக இல்லை. எனவேதான் வீடியோ மூலமாக மக்கள் மயமாக்குகின்றேன். உங்களுக்கும் தெரிந்த ஊர்களில் இவ்வாறான விடயங்களை செய்ய தூண்டுங்கள். என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், முதலில் அதான் பாங்கு சொன்னவர் தான் ஹசரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் இனிமையாக பாங்கு சொல்வதாக அனைவரும் அதான் தொழுகைக்காக அழைக்கும் அந்த அழைப்பு, அதை மிகவும் இனிமையாக அவர் கூறுவது. எனவே இவ்வாறு பல ஊர்களில் நாங்கள் அதான் சத்தத்தை கேட்கின்றோம். சில இடங்களில் ஸ்பீக்கர் மூலம், அதாவது ஒலிபெருக்கி மூலம் அதான் சொல்வதை தடை செய்வதற்கும் சில காரணங்கள் இருக்கலாம். என்னென்றால், சிலருக்கு அதை கேட்கும் பொழுது தொந்தரவாக இருக்கும். காரணம் என்னவென்றால், சில இடங்களில் கூறப்படும் அதான் எங்களுக்கே சகித்து கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கும். எனவே தயவு செய்து பள்ளி நிர்வாகத்தினர் நிச்சயமாக அழகான முறையில் அதான் சொல்பவர்களை அங்கு அமர்த்துங்கள். ஓரிரு சந்தர்ப்பங்களில் அவசரத்திற்கு ஆள் இல்லை என்றால் கண்டிப்பாக அதான் சொல்வதற்கு ஒருவர் வேண்டும் என்ற இடத்தில் கூறுவதை தவிர்த்து தொடர்ச்சியாக அதான் கூறுவது அழகான குரலில் கூறுவார்கள். ஆனால் கேட்பதற்கும் இனிமையாக இருக்கும். அது எந்த மதத்தினருக்காக இருந்தாலும் இனிமையாக கேட்டால் சகித்து கொண்டிருப்பார்கள், ரசிப்பார்கள். அதன் அடிப்படையில் நான் இன்று ஒரு காரணத்தை கூறுகின்றேன். என்னென்றால், உங்களுக்கு தெரியும், கனடாவில் டொரண்டோ இந்த இடத்தில் இருக்கும் ஒரு சகோதரர். அவர் இலங்கையில் நீரழும்பு பகுதியை சேர்ந்தவர். இவருடைய பெயர் அநேகருக்கு அங்கு டொரண்டோவில் உள்ளவர்களுக்கு தெரிந்திருக்கும். மிகவும் இனிமையாக அதான் சொல்வதில் அவர் தேர்ச்சி பெற்றவர். அதை கேட்கும் பொழுது உண்மையிலேயே இந்த வீடியோவை செய்ய வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு தோன்றியது அவருடைய அந்த அதானை கேட்டதன் பின்னர் தான். எனவே நீங்களும் கேட்டு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கும் அது சம்பந்தமாக ஒரு கருத்து வரக்கூடும். அவர் பெயரில் ரிஷான், சரியா? அவர் பெயரில் ரிஷான் என்றவர். அவர் ஊர் நீரொழும்பு, ஆனால் இப்போ கனடா டொரண்டோவில் இருக்கின்றார். உண்மையிலேயே மிக மிக இனிமையாக, நாங்கள் சில அரபு நாடுகளில் ஹாரி ஷேக் அவர்களுடைய அதான் மாதிரி பல இதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். மிகவும் இனிமையாக ரசித்து கேட்போம். எமது நாட்டில் அநேகமாக இந்த அதான் சொல்லப்பட வேண்டியது எந்த விதத்தில் என்று நான் ஒரு சில காணொலியில் கண்டு ஞாபகம் இருக்கு, பலருக்கும் ஞாபகம் இருக்கும். அந்த அதான் கூறும் பொழுது அந்த சில ஏற்ற தாழ்வு தன்மைக்கு அமைய அவர் கையாலேயே அது சொல்லி காட்டிய வீடியோக்கள் சிலர் பார்த்திருப்பீர்கள். தற்பொழுது என் கைவசம் இல்லை. எனவே அவ்வாறான விதத்தில் அந்த அதான் கூறப்பட வேண்டும் என்பதை பாடசாலை மட்டத்தில் அல்லது மதரசா அந்த இடத்திலாவது சிலர்களுக்கு தெளிவூட்டல் கொடுக்கப்பட்டு, குர்ஆன் மதரசாவில் இருக்கலாம் அல்லது அஹதியா போன்ற நிகழ்வுகளிலாக இருக்கலாம், இவ்வாறு கொண்டு வந்தீர்களே ஆனால் எதிர்காலத்திலும் அனைத்து ஊர்களிலும் அழகான அதான்கள் ஒலிக்கக்கூடிய விதத்தில் இருந்தால் அனைவருக்கும் ரசித்து அதை பொறுமையாக கேட்கக்கூடிய சந்தர்ப்பமாக அமையும் என்று நினைக்கின்றேன். எனவே உங்கள் அனைவருக்கும் இந்த அழகான அதானை நான் இங்கு இடம்பெறுவதற்காக செய்கின்றேன். இந்த அதானை கேட்டுவிட்டு வாருங்கள். அதன் பிறகு ஒரு சில வார்த்தைகளும் உள்ளன, அதையும் கூறுகின்றேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்.
أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله கேட்டீர்கள் தானே? 3 நிமிடமும் 32 வினாடிகள் ஆனாலும் அந்த நேரம் போனதே தெரியாமல் இருந்தது. காரணம் என்னென்றால் இனிமையாக இருந்தது. அவருக்கு ஜஸாக்குமுல்லா ஹைர் என்று அவருக்கும் கூறிக்கொண்டு அவருடைய குரல் வளம் தினமும் நன்றாக அமைந்து இது போன்ற பலரை உருவாக்க அவருக்கும் சில சந்தர்ப்பங்கள் அமையட்டும். அவர் அது எந்த விதத்தில் அதான் கூறினார் என்பது போலவே பலருக்கும் அந்த தகவல் போய் சேரட்டும். ஜஸாக்குமுல்லா ஹைர் மீண்டும் ஒரு முறை அவருக்கு. அடுத்து நான் வெளிநாட்டில் இருக்கும் சில நண்பர்களுக்காக வேண்டி கூறுகின்றேன். என்னவென்றால் பள்ளி வாயல்களில் தொழில் செய்பவர்கள், அது இலங்கையிலாக இருக்கலாம், நீங்கள் பணிபுரியும் நாடுகளில், அதாவது குவைத், துபாய், சவுதி, வேண்டிய கத்தார், எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் தொழுகைக்காக அதிகமாக சென்று வரும் பள்ளி வாயல்களில் பணிபுரியும் சில துப்புரவு செய்பவர்கள் அங்கு இருப்பார்கள். அவர்களுக்கு கம்பெனியில் சம்பளம் கிடைக்கக்கூடும். இருப்பினும் உங்களால் முடிந்தால் மாதத்திற்கு ஒரு முறை 1 ரியால் சரி அவருக்கு ஹதியாவாக கொடுங்கள். ஹதியா என்பது கூறப்பட்டதுதான், பேரித்தம் பழத்தில் ஒரு பாதியையாவது சதக்காவாக கொடுத்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே நான் என்ன கூறுகின்றேன் என்றால், நிச்சயமாக எங்களால் முடியும். 1 ரியால் கொடுப்பது கஷ்டமில்லை. மாதத்திற்கு ஒரு முறை 1 ரியால் சந்தோஷமா அவருக்கு கொடுத்தோம்னா 10 பேர் கொடுத்தா அவருக்கு 10 ரியால் கிடைக்கக்கூடும். இவ்வாறான பழக்கங்களை உருவாக்கி கொள்வோம். எனவே தான் ஒவ்வொருவரை அடுத்தவர் கொடுத்தோ இல்லையோ நான் கொடுக்கின்றேன் என்ற எண்ணத்தை மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் இலங்கையில் இருக்கும் இதே மாதிரியான முஅத்தின்மார்களுக்கு குறைந்த சம்பளத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கும் உங்களால் ஏந்திய விதத்தை அல்லாஹ்வுக்காக மறைமுகமாக செய்து வாருங்கள். வெளிப்படையாக செய்யாதீர்கள், அல்லது சிலவற்றை வெளிப்படையாக செய்யுங்கள், பிறரும் பார்த்து செய்யக்கூடிய நிலைமையில், அதாவது இரகசியமாகவும் பரகசியமாகவும் செய்யலாம் என்பதை விட்டு. எனவே இந்த விடயத்தையும் தகவலாக உங்களுக்கு தந்து என்றும் போல் நல்லதே நினைப்போம், இன்ஷா அல்லாஹ் நல்லதே நடக்கும் என கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.